தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். இதில் அண்மையில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி மறுவரையறை தீர்மானம் தொடர்பாக கடிதமானது எழுதப்பட்டிருக்கிறது. மத்திய அரசால் உத்தேசிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி மறுவரையறையை குறித்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கடிதத்தை எழுதியிருக்கிறார். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்தல், பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குதல் ஆகிய பொருண்மைகள் மீது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நடைபெற்ற விவாதங்கள் குறித்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புவதாகவும், இது தொடர்பாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் 12/8/2026 அன்று தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது என்றும் முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நாடாளுமன்ற பிரதிநிதித்துவ அளவை பாதுகாக்கக்கூடிய வகையில யூனியன் பிரதேசங்களுக்கு இடையேயான தற்போதைய விகிதாச்சார பகிர்வை ஏற்கனவே உள்ளவாறு தொடர்வதற்கும், மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் இடையேயான விகிதத்தை 2.2:1 என்ற வகையில் பேணுவதற்கும், தற்போதைய 543 உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலிருந்தே பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கும் தேவையான உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு மத்திய அரசை வலியுறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் குறிப்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை வலியுறுத்தி முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மக்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 543ஆக நிரந்தரமாக்கப்பட வேண்டும். அதே போன்று எதிர்வரக்கூடிய தேர்தலிலேயே பெண்களுக்கு இந்த 33% இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.